பிள்ளைகளுக்கு தோழமையோடு வழிகாட்டுறவங்க ஆசிரியர்களா பெற்றோர்களா அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட தெரியாமல் கேட்குறேன். இவ்வளோ சிக்கல் இருக்குல்ல படிக்கிற இடத்துல, ஆசிரியர்கள் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குல்ல. அம்மா அப்பா தானே எல்லாமே. நான் ஆசிரியர் தான், ஆனால் நான் அம்மாங்கிறத மறக்கவே இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. அம்மா அப்பாவுடைய அன்பு குறைவானது இல்லை, அம்மா அப்பாவுடைய ஆசை குறைவானது இல்லை, மகிழ்ச்சி குறைவானது இல்லை. உங்கள் பிள்ளையை நீங்களே வச்சுக்கோங்களேன், நீங்களே படிக்க சொல்லிக் கொடுங்க. பிகாம்னாலும் உங்கள் அம்மாவை சொல்லிக் கொடுக்க சொல்லிடுங்க. எம்பிபிஎஸ் படிக்கணும்னா உங்கள் தாத்தாட்டையா உங்கள் அப்பாட்டையா சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள். இல்லைன்னா பிஎஸ்சி படிக்கணும்னா போய் உங்கள் சித்தப்பாட்டை கேளுங்க. எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர்றீங்க? எதுக்கு கல்லூரி வாசல்ல வந்து அட்மிஷனுக்கு எதுக்கு நிற்கிறீங்க எங்ககிட்ட? வீட்லயே படிக்க வேண்டியதானையா? எதுக்கு எங்கிட்ட வரீங்க? வெங்கடேஷ் விஜயகுமார் வீட்டிலேயே 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th வரைக்கும் பள்ளிக்கூடம் தொடங்க வேண்டியதானே. அவர் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் தொடங்கி உங்க பையன் உங்க பொண்ணு எல்லாத்தையும் நீங்களே படிக்க வைக்க முடியுமா? வெங்கடேஷ் பிகாம அவர் எதுக்கு கல்லூரியில் போய் படிச்சாரு? ஐயா தான் மேத்ஸ் நல்லா சொல்லி கொடுத்துருக்காருல, அவர்கிட்ட படிச்சிருக்க வேண்டியதானே. அம்மா உணவு கொடுப்பாங்க, ஆசிரியர் உணர்வு கொடுப்பாரு. உயிரோடு உழவ விட்டது பெற்றோர்களாக இருக்கலாம், உணர்வோடு உழவ விடுவது நாங்கள் மட்டும்தான். நண்பர்களை புரிந்து கொள்ளுங்கள். அங்கேருந்து வந்து எவ்வளோ குற்றச்சாட்டு. ஃப்ரெண்ட்லியாக இருங்க நீங்கள். நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருந்து கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்தோம்னா படிக்க மாட்டானே. ஃப்ரெண்ட்லியாக இருங்க. ஒரு ஆய்வு சொல்லுகிறது, ஒரு உளவியல் ஆய்வு சொல்லுகிறது நடுவர் அவர்களே, 4 வயதிலிருந்து 16 வயது வரைக்கும் கொடுக்க குழந்தைகள்கிட்ட பேரண்டல் கேர் மட்டும்தான் இருக்கணும், ஃப்ரெண்ட்லி கேர் வேண்டான்னு ஒரு ஆய்வு சொல்லுது. நம்ம தமிழ் பழமொழி அழகா சொல்லுதுல, தோளுக்கு மிஞ்சினா தான் தோழன், தோளுக்கு மிஞ்சி இங்கே இருக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்லி வேண்டாம். அம்மாவாரு அப்பாவாரு எதுக்கு ஃப்ரெண்டாக இருக்க? ஃப்ரெண்டாக இருக்கட்டும். நீங்கள் ஆசைப்படுறீங்க, நீங்கள் விரும்புகிறீங்க, நீங்கள் ரசிக்கிறீங்க, அதெல்லாம் சரி. ஆனால் ஒரு ஆசிரியர் செய்கிறது உங்களால் செய்ய முடியாது. உங்களுக்கு முடியாததை, உங்களுக்கு தெரியாததை ஏங்க பிள்ளைகள்கிட்ட திணிக்கிறீங்க? ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. அந்த பிள்ளைகளிடத்தில் என்ன தனித்திறமை இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிற கெட்டிக்காரங்க. நான் உங்கள்கிட்ட சவாலாக இந்த 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 இடத்துல வச்சு கேட்குறேங்க. நான் ஒரு ஆள் பேரை சொல்கிறேன், அந்த ஆளை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. அம்பேத்கர் பார்த்துருக்கீங்களாங்க? பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்கள் என்கிட்ட. சவாலாக கேட்குறேன் அடுத்து வர்றவங்ககிட்ட. அம்பேத்கரை பார்த்துருக்கீங்களா யாராவது? நீங்கள் பார்த்தது பீமாராவ் ராம்ஜியை, சட்ட மேதையை தான் நீங்கள் பார்த்தீர்கள். அவருடைய ஆசிரியர் அம்பேத்கரை யாரும் பார்த்திருக்க முடியாது. அம்பேத்கர் பீமாராவ் ராம்ஜி தாங்க பார்த்தாரு. படிக்கிற காலத்திலே ஒரு சாதி பாகுபாடால, ஒரு இனப்பாகுபாடால, ஒரு ஏழ்மை என்ற காரணத்தினால் ஒரு மாணவன் படிக்காமல் போய்விடக்கூடாது என்று அந்த வைரக்கல்லை உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஆசிரியர் பெயர் அம்பேத்கர் இல்லையா? இதை விட சிறந்த உதாரணத்தை நீங்க கொடுங்க, நான் பார்க்குறேன். அம்மாவும் அப்பாவும் உலகத்தை அறிமுகப்படுத்துவாங்க பிள்ளைக்கிட்ட. தங்கம் இதாப்பா இது இவங்க உறவை அறிமுகப்படுத்துவாங்க, ஆசிரியரை அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் ஆசிரியர் என்ன செய்வாங்க தெரியுமா? உலகத்துக்கே அவன் அறிமுகப்படுத்திடுவாங்க, உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருவாங்க. அதாங்க ஆசிரியருடைய கேரக்டரு. ஆசிரியர்ன்ற சொல்லுக்கு பொருள் என்ன தெரியுமா? ஆசுனா குற்றம், இரியர்னா களைபவர்னு அர்த்தம். குற்றங்களை களையக்கூடிய, கல்லை சிற்பமாக வடிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்ட ஆசிரியர்களால் மட்டும்தான் தோழமையோடு அவர்களை வழிநடத்த முடியும் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாரதி வகுப்பறைக்குள்ளே கணக்கு நடத்தும் போது கவிதை எழுதி கொண்டிருந்தான். எப்படி தெரியுமா? கணக்கு எனக்கு பிணக்கு ஆமணக்குன்னு எழுதியிருந்தார். பிடிக்காதாம். ஆசிரியர் பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? கணக்கு ஆசிரியர் கோவப்படலை. பாரதி, உனக்கு கணக்கு வரவில்லை, தயவு செய்து என் வகுப்புக்குள் வராதே, ஆனால் உனக்கு கவிதை வருகிறது, அதை நன்றாக எழுது, நீ வெற்றி பெற்று விடுவாய் என்று சொல்லி ஆசிரியர் அடையாளப்படுத்தியவன் தான் எட்டயபுரத்து கவிஞன் என்று சொன்னால் 6 டன் மண்ணல்னா 6 கிராம் தங்கம் தான் நிற்கும். தங்கி நிற்கிறதுனால தான் அதுக்கு பேர் தங்கம். அப்புறமும் திருப்பி நெருப்பிலே போட்டு புடம் போடுகிறார்கள் இல்லையா? அப்புறம் தான் அது ஜொலிக்கின்ற வைரமாகவும் தங்கமாகவும் மாறும் என்று சொன்னால், உங்களை ஜொலிக்க வைக்க ஆபரணமாக மாற்றி கொடுப்பது பெற்றோர்களை காட்டிலும் ஆசிரியர்கள் தான். இன்றைய சூழலுக்கு தங்களை அப்டேட் பண்ணிக்கிட்ட ஆசிரியர்களாக மட்டும்தான் இருக்கிறார்கள் என்று ஆசிரியர் சார்பிலே ஒரு அம்மாவாக கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம்.